கோடை வெயில் அனலாய் தகித்துக் கொண்டிருக்க அதற்கு சற்றும் குறையாமல் உள்ளது சட்டப்பேரவைக்கான தேர்தல் களம். வெயிலின் தாக்கத்தால் வாக்காளர்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்ள இயலாமல் தவிக்கும் வேட்பாளர்களுக்காகவே புதிய செயலி ஒன்றை வடிவமைத்திருக்கிறார் திருச்சியைச் சேர்ந்த பொறியாளர் ஒருவர். அவர் குறித்து பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளில் 21,56,033 வாக்காளர்கள் உள்ளனர். சராசரியாக ஒரு தொகுதிக்கு 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கின்றனர். தற்போது வரை திருச்சியில் சராசரியாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் நிலையில் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களை சந்திப்பதில் சுணக்கம் ஏற்படுகிறது. இவர்களின் குறைகளை போக்குவதற்காகவே திருச்சி உறையூரைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் வெங்கடேஷ் புதிய செயலி ஒன்றை வடிவமைத்துள்ளார். மொபைல் போனில் இயங்கும் இந்த புதிய செயலி மூலம் வேட்பாளர்கள் தங்களின் வாக்குறுதிகளை வெளியிடுவதோடு பொதுமக்களின் குறைகளையும் எளிதில் அறியலாம். அந்த வேட்பாளர் அவருடைய அன்றைய நிகழ்ச்சிகள், அவர் வாக்கு சேகரித்த இடங்கள், இது எல்லாத்தையுமே இந்த ஆப் மூலமாக தொகுதி மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த முடியும். அது இல்லாமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுற வாக்காளர்கள் அந்த வேட்பாளருக்கு தகவல் அனுப்ப முடியும். இந்த ஆப் மூலமாக அவங்களோட ஆலோசனைகள், கருத்துகள், இல்லை அவங்க பகுதிக்கான கோரிக்கைகள், இது எல்லாமே பண்ண முடியும். இப்போ இந்த வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினர் ஆயிட்டார், சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார்னா கூட தொடர்ந்து இந்த ஆப்பை பயன்படுத்தி அந்த தொகுதி மக்களோட அவர் தொடர்பில் இருக்க முடியும். தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி சார்பில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் மதிமுகவின் ரோஹையா வழக்கமான பரப்புரையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த புதிய செயலியை பயன்படுத்தி இளம் வாக்காளர்களை கவர வியூகம் வகுத்துள்ளார். வார்டில் நான் பேசி அந்த வார்டு பிரச்சனையை பற்றி, அதுக்கு சொல்யூஷன் பற்றி நான் சொல்கிறப்ப மற்ற இடங்களுக்கு, மிச்சம் இருக்கிற 24 இடங்களுக்கும் அந்த வார்டுடைய பிரச்சனைகளுக்கு நான் அதை கருத்தை எப்படி சொல்லியிருக்கேன், எப்படி சால்வ் பண்ண போகிறேன், அந்த செய்தியை கிட்டத்தட்ட 2,40,000 பேருக்குமே அந்த செய்தி கிடைக்கும். தேர்தலுக்கு பின்னர் வேட்பாளர்களுடனான உறவு அற்றுப்போவதை புதிய செயலி தவிர்த்தால் நல்லது என்கின்றனர் வாக்காளர்கள். இளைஞருக்காக புது அப்ளிகேஷன் ஒன்று கொண்டாந்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அது எல்லாருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லாக வேட்பாளர் ஈஸியாக அந்த கோரிக்கைகள் கொடுக்குறது ஈஸியாக இருக்காது. இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இது கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் கோரிக்கைகள் எல்லாமே அவங்க நிறைவேற்றினாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ எலெக்ஷன் வரைக்கும் இந்த இல்லாமல் திரும்பியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் இந்த கோரிக்கைகள்லாம் அவங்க நிறைவேற்றி பண்ணாங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே அந்த வேட்பாளர் பற்றின ப்ரொஃபைல், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம குறைகளை நம்மளோட எம்எல்ஏக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இது நம்ம எங்கேயும் யாரையும் தேடி போகணும் அப்படிங்கிறது எல்லாம் வீட்டில் இருந்தபடியே இப்போ யாருக்கெல்லாம் அந்த ஏரியாவில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை உடனே கொடுத்துடலாம். மனதில் இடம் பிடிப்பவருக்கே மக்கள் வெற்றியை தேடித் தந்தாலும் அதற்கான உந்துகோல்களில் ஒன்றாக திருச்சி மென்பொருள் பொறியாளர் வடிவமைத்துள்ள இந்த புதிய செயலி அமையும் என நம்பலாம். நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு வாக்குகளை பெற முயலும் வேட்பாளர்கள் தாங்கள் வெற்றி பெற்ற பிறகு தன்னுடைய தொகுதிக்கு இதுபோன்ற நவீன தொழில்நுட்ப வசதிகளை செய்து மக்கள் சேவை ஆற்றுவதில் கவனம் செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது ஒட்டுமொத்த மக்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.